Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. பேசிட்டாரு கை கோர்த்து பேசிட்டாரு கை கோர்த்து வச்சுட்டு குழந்தையோட வந்து அடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னா இதுக்கு பண்ண மாட்டாங்க. வேற கோர்த்து வச்சுட்டாங்க. கெச்சரமா இருந்தீங்களா? கண்டிப்பா வருவேன். பயமா இருக்கீங்களா? நாளைக்கு என்னன்னா இப்ப யாருன்னே தெரியல. பேசுறோம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுக்காரமா பேசுறேங்கிற நீ மூடிட்டு போன இடின்னு சொல்லி சொல்றாரு. நான் ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குங்களா? பொள்ளாச்சியில் மகளிர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். கோவை பொள்ளாச்சி அருகே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சேகரிக்காக வீட்டில் வந்து சென்றிருக்காங்க. அப்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினரும் வந்து அவருடைய கட்சி சார்பான வேட்பாளர் சார்பான ஸ்டிக்கர்கள் வந்து ஒட்டப்பட்டது வழக்கமா இருக்கு. இது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து அந்த பகுதி வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஸ்டிக்கர்கள் வந்து ஒட்டப்பட்டிருந்ததாகவும், அதே சமயம் மாற்று கட்சியினர் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு வந்தபோது இது தொடர்பாக வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அந்த பெண்ணை வந்து கட்சியினர் வந்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் வந்து சம்பந்தப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளிடம் வந்து இது தொடர்பாக தெரிவிச்சிருக்காரு. அதாவது இவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, இது ரொம்ப பயமா இருக்கு, வீட்டுல யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நிர்வாகிகள் வந்து வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாகவும் புகாரும் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழல வீடியோ சமூக வலைதளங்கள் வேகமா பரவி எடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா திமுகவை வந்து குறிப்பிட்டு அவர் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் பட்சத்தில் வாக்காளர்கள் மிரட்டப்படக்கூடிய ஒரு தோனி வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்காளர்களையும் மக்களையும் மிரட்டக்கூடிய ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற அந்த அறிக்கையில தெரிவித்திருக்காரு. தற்போது இது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து புகார் கொடுக்கப்பட்ட சூழல்ல இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருக்கார். தற்போது இந்த வீடியோ ஒரு பக்கம் வந்து வேகமா பரவப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.